கதை எஸ்தர். கதை ஆசிரியர் திரு வண்ண நிலவன் அவர்கள். முடிவாக பாட்டியையும் ஈசாக்கையும் விட்டு செல்வதென்று ஏற்பாடாயிற்று. மேலும் பிழைக்கப் போகிற இடத்திற்கு பாட்டி எதற்கு? அவள் வந்து என்ன காரியம் செய்யப் போகிறாள்? நடமாட முடியாது, காது கேளாது. பக்கத்தில் வந்து நின்றால் அதுவும் வெளிச்சம் இருந்தால்தான் தெரிகிறது. ஒரு காலத்தில் பாட்டிதான் இந்த வீட்டில் எல்லாரையும் சீராட்டினாள். பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் கடைசியாக பிறந்த ரூத் உள்பட எல்லாருக்கும் பாட்டியின் சீராட்டல் ஞாபகம் இருக்கிறது. உபயோகமில்லாத பாட்டியை அழைத்து கொண்டு பிழைக்கப் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டி செல்ல முடியுமா? வீட்டில் பல நாட்களாக இதுதான் பேச்சு. எல்லோரும் தனித்தனியே திண்ணையில், குதிருக்கு பக்கத்தில், மேல் ஜன்னலுக்கு அருகே அந்த பழைய ஸ்டூலை போட்டுக்கொண்டு பின்புறத்தில், புறவாசலில், நடையில் என்று இருந்து கொண்டு அவரவர் யோசித்ததையெல்லாம் சாப்பாட்டு வேளையில் கூடிய பொழுது பேசினார்கள். முன்னாலெல்லாம் சாப்பாட்டு நேரம் அந்த வீட்டில் எவ்வளவோ ஆனந்தமாக இருந்தது. இப்பொழுது நெல் அரிசி சோறு கிடைக்கவில்லை. கம்பையும் கேப்பையையும் கொண்டுதான் வீட்டு பெண்கள் சமையல் செய்கின்றனர். நெல்லோடு ஆனந்த வாழ்வும் போயிற்றா? அப்படி சொல்லவும் கூடாது. இன்னமும் சமையலின் பிரதான பங்கும் எஸ்தர் சித்தியிடமே இருக்கிறது. சக்கை போன்ற இந்த கம்பையும் கேப்பையையும் தான் எஸ்தர் என்னமாய் பரிமளிக்க பண்ணுகிறாள். ஒரு விதத்தில் இத்தனை மோசமான நிலையிலும் சித்தி எஸ்தர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் என்னவாகியிருக்கும்? யோசித்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. 3 பெண்களுக்கும் ஒரு பையனுக்கும் தந்தையான அகஸ்டின் கூட மாட்டுத் தொழுவில் பனங்கட்டை உத்திரத்தில் இடுப்பு வெட்டியை அவிழ்த்து முடிச்சு போட்டு நான்று கொண்டு நின்று செத்து போயிருப்பான். 3 பேருமே கல்யாணமாகி குழந்தை குட்டிகளுடன் தான் இருக்கிறார்கள். அகஸ்டின் தான் மூத்தவன். எதிலும் இவனை நம்பி எதுவும் செய்ய முடியாது. அமைதியானவன் போல எப்பொழுதும் திண்ணையையே காத்து கிடப்பான். ஆனால் உள்ளூர அப்படியல்ல அவன். சதா சஞ்சலப்பட்டவன். 2வது தான் டேவிட். இவன் மனைவி பெயரும் அகஸ்டினுடைய மனைவி பெயரும் ஒரே பெயராக வாய்த்துவிட்டது. பெரியவன் அகஸ்டினுடைய மனைவியை பெரிய அமலம் என்றும் சின்னவன் மனைவியை சின்ன அமலம் என்றும் கூப்பிட்டு வந்தார்கள். சின்னவனுக்கு 2 பேரும் ஆண் பிள்ளைகள். இது தவிர இவர்களின் தகப்பனார் மரியதாசுடைய ஒன்றுவிட்ட தங்கச்சிதான் எஸ்தர். மரியதாஸ் சாகரத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்பே எஸ்தர் சித்தி இந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள். புருஷனுடன் வாழ பிடிக்காமல் தான் வந்தாள் என்று எஸ்தரை கொஞ்ச காலம் ஊரெல்லாம் நைச்சியமாக பேசியது. இப்பொழுது எல்லாம் பழைய கதையாகிவிட்டது. எஸ்தர் சித்தி எல்லோருக்கும் என்ன தந்தாள் என்று சொல்ல முடியாது. அகஸ்டினுக்கும் டேவிடுக்கும் அழகிய மனைவிகள் இருந்தும் கூட எஸ்தர் சித்தியிடம் காட்டிய பிரியத்தை அந்த பேதை பெண்களிடம் காட்டினார்களா என்பது சந்தேகமே. எஸ்தர் சித்தி குள்ளமானவள். நீண்ட காலமாக புருஷ சுகத்தை தேடாமல் இருந்ததாலோ என்னவோ உடம்பெல்லாம் பார்க்கிறவர்களின் ஆர்வத்தை தூண்டுகிற விதமாய் இறுகி கெட்டித்து போயிருந்தது. இதற்கு அவள் செய்கிற காட்டு வேலைகளும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். நல்ல கருப்பானதும் இடையிடையே நரைமுடிகள் சிலவுமாக சுருட்டை முடிகள். உள்பாடி அணிகிற வழக்கம் இல்லை. அதுவே அவள் மார்பகத்தை இன்னும் அழகானதாக பண்ணியது. சித்திக்கு எப்பொழுதும் ஓயாத வேலை. சேலை முந்தானை கரண்டை கால்களுக்கு மேல் பூனை முடிகள் தெரிய எப்பொழுதும் ஏற்றி செருகப்பட்டே இருக்கும். சித்திக்கு தந்திர உபாயங்களோ நிர்வாகத்துக்கு தேவையான முரட்டு குணங்களோ கொஞ்சம் கூட தெரியாது. இருப்பினும் சித்தி பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை. அவ்வளவு பெரிய குடும்பத்தை மரியதாசுக்கு பின் நிர்வகித்து வருவதென்றால் எத்தனை பெரிய காரியம்! இத்தனை ஏக்கர் நிலத்துக்கு இவ்வளவு தானியம் விதைக்க வேண்டும் என்கிற கணக்கெல்லாம் பிள்ளைகளே போடுகிற கணக்கு. ஆனால் வீட்டு வேலைகளானாலும் காட்டு வேலைகளானாலும் சுணக்கமில்லாமல் செய்ய வேண்டுமே. வேலை பார்க்கிறவர்களை உருட்டி மிரட்டி வேலை வாங்கி காரியம் செய்வது எப்படி? சித்தி உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்னவென்றே அறியாத பெண். விதைக்கிற சமயமாகட்டும், தண்ணீர் பாய்ச்சுகிற நேரமாகட்டும், காலையிலோ மதியமோ அல்லது சாயந்தரமோ ஒரே ஒரு பொழுது வீட்டு காரியங்கள் போக ஒழிந்த நேரத்தில் காட்டுக்கு போய் வருவாள். அதுவும் ஒரு பேருக்கு போய்விட்டு வருகிறது போல்தான் இருக்கும். ஆனால் வேலைகள் எல்லாம் தானே மந்திரத்தால் கட்டுண்டது போல் நடைபெற்றுவிடும். சாயங்காலம் காட்டுக்கு போனாள் என்றால் இவள் வருகைக்காக பயபக்தியுடன் எல்லாவற்றையும் குற்றம் சொல்ல முடியாதபடி செய்து வைப்பார்கள். வீடே சித்திக்காக இயங்கியது. வேலைக்காரர்களும் அந்த ஊருமே கூட சித்திக்காக கட்டுப்பட்டு இயங்கியது. அந்த 2 பெண்களுமே அபூர்வமான பிறவிகள்.
மூத்தவள் ஒரு பெரிய குடும்பத்தின் முதல் பெண்ணாக பிறந்தவள். அவள் தன் பள்ளி நாட்களிலும் சரி, 5வது வகுப்பை தன் கிராம பள்ளிக்கூடத்தில் முடிக்கும் முன்பே ருதுவாகி வீட்டில் இருந்த 6-7 வருஷமும் சரி, இப்பொழுது இந்த வீட்டின் இந்த மூத்த அகஸ்டினுக்கு வந்து மனைவியாக வாய்த்து 3 பெண்களும் ஒரு ஆண் மகனும் பெற்றுக் கொடுத்த பின்பும் கூட அவள் பேசின வார்த்தைகளை கூடவே இருந்து யாராவது கணக்கிட்டிருந்தால் சொல்லிவிடலாம். ஒரு சில 100 வார்த்தைகளாவது தன்னுடைய 28 பிராயத்திற்குள் பேசியிருப்பாளா என்பது சந்தேகம். மிகவும் அப்ராணி பெரியாமலம். சித்தி அவளுக்கு ஒரு விதத்தில் அத்தை முறையும் இன்னொரு சுற்றுறவின் வழியில் அக்கா முறையும் கூட வேண்டும். எஸ்தர் சொன்ன சிறு சிறு வேலைகளை மனங்கோணாமல் செய்வதும், கணவன் குழந்தைகளுடைய துணிமணிகளை வாய்க்காலுக்கு எடுத்து சென்று சோப்பு போட்டு வெயிலில் உலர்த்தியும் எடுத்து வந்து நன்கு மடித்து வைப்பதுமே இவள் வாழ்க்கையின் முக்கியமான அலுவல்கள் எனலாம். தனக்கென எதையும் ஸ்தாபித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும், யாரிடமாவது கேட்டு வாங்கி பெற வேண்டும் என்ற நியாயத்தையும் அறவே அறியாதவள். சின்னாமலம் எதிரிடையான குணமுடைய பெண். உள்பாவடைகள் லேஸ் பின்னலாலும், பாடிஸ்களை விதவிதமாக எம்ப்ராய்டரி பின்னல்களாலும் அலங்கரித்து கொள்ள ஆசைப்பட்ட பெண். பெரியவளை விட வசதி குறைவான இடத்திலிருந்தே வந்திருந்தாள். எனினும் இங்கே வந்தபின் தன் தேவைகளையும் புற அலங்காரங்களையும் அதிகம் பெருக்கிக் கொண்டவள். எல்லோரும் கீழேயே படுப்பார்கள். மச்சு இருக்கிறது. ஓலைப்பறை வீட்டுக்கு ஏற்ற தாழ்வான மச்சு அது. வெறும் மண் தரைதான் அங்கும். என்றாலும் குழந்தைகளையெல்லாம் கீழே படுத்து உறங்க பண்ணிவிட்டு மூங்கில் மரத்தால் ஆன ஏணிப்படிகள் கீச்சிட ஏறிப்போய் புருஷனோடு மச்சில் படுத்துறங்கவே ஆசைப்படுவாள். பாட்டிக்கு சரியான கண் பார்வையும் நடமாட்டமும் இருந்த பொழுது சின்னவளை வேசி என்று திட்டுவாள். தன் புருஷன் தவிர அந்நிய புருஷனிடம் சம்பாஷிப்பதில் கொஞ்சம் விருப்பமுடைய பெண்தான். ஆனால் எந்த விதத்திலும் நடத்தை தவறாதவள். இனிமேல் இந்த ஊரில் என்ன இருக்கிறது? சாத்தாங்கோயில் விலையிலும் சரி, திட்டி விலையிலும் மாட்டை விட்டு அழித்த பிற்பாடும் இங்கே என்ன இருக்கிறது? பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஊரை விட்டு கிளம்பி போய்விட்டார்கள். மேலத்தெருவில் ஆளே கிடையாது என்று நேற்று ஈசாக்கு வந்து அவர்களுக்கு சொன்னான். ஊர் சிறிய ஊர்தான் என்றாலும் 2 கடைகள் இருந்தன. வியாபாரமே அற்றுப்போய் கடைகள் 2ஐயும் மூடியாகிவிட்டது. வீட்டில் இருக்கிற நெருப்பு பெட்டி ஒன்றே ஒன்றுதான். கேப்பை கொஞ்சம் இருக்கிறது, சில நாட்களுக்கு வரும். கம்பும் கூட இருக்கிறது. ஆனால் நெருப்பு பெட்டி ஒன்றே ஒன்று இருந்தால் எத்தனை நாட்களுக்கு காப்பாற்ற முடியும்? அநியாயமாக பீடி குடிக்கிறதுக்காகவென்று எஸ்தர் சித்திக்கு தெரியாமல் டேவிட் நேற்று ஒரு குச்சியை கிழிக்கிற சத்தத்தை எப்படி ஒழிக்க முடியும்? இன்றைக்கும் அவன் சத்தம் கேட்கக்கூடாதென்று மெதுவாக தன் பெட்டியில் குச்சியை உரசினான். எஸ்தர் சித்தி மாட்டுத் தொழுவத்தில் நின்றிருந்தாள். வழக்கத்தை விட அதிக முன்ஜாகிரதையாக நெருப்பு குச்சியை உரசியதால் சத்தமும் குறைவாகவே கேட்டது. இருந்தும் எஸ்தர் சித்தியின் காதில் விழுந்துவிட்டது. மாட்டுக்கு தண்ணீர் காட்டி கொண்டிருந்தவள் அப்படியே ஓடி வந்து விட்டாள். அடுப்படியில் நெருப்பு ஜுவாலை முகமெங்கும் விழுந்து கொண்டிருக்க பீடியை பற்ற வைத்து கொண்டு நின்றான் டேவிட். சித்தி அவனை கேட்டிருந்தால், ஏதாகிலும் பேசியிருந்தால் மனசுக்கு சமாதானமாக போயிருக்கும். இவனுக்கு ஒன்றும் பேசத் தோணவில்லை. வெறுமனே ஒருவர் முகத்தை ஒருவர் ஒரு சிறிது பார்த்து கொண்டதோடு சரி. வெறுமனே ஒன்றும் பேசாமல் தான் பார்த்து கொண்டார்கள். அது பேச்சை விட கொடுமையானதாக இருந்தது. முக்கியமாக டேவிட்டை மிகுந்த சித்திரவதைக்குள்ளாக்கியது. எஸ்தர் சித்தியிடம் இருந்த தயையும் அன்பும் அப்பொழுது எங்கே போயின? இத்தனை காலமும் சித்தியின் நன்மதிப்புக்கும் அன்புக்கும் பாத்திரமான அவன் இந்த ஒரு காரியத்தின் காரணமாக எவ்வளவு தாழ்ந்து போய்விட்டான். அந்த பீடியை முழுவதுமாக குடிக்க முடியவில்லை அவனால். ஜன்னலுக்கு வெளியே தூர எறிந்து விட்டான். அன்றைக்கு ராத்திரி கூழ்தான் தயாராகி இருந்தது. அந்த கூழுக்கும் மேலும் வீட்டு செலவுகளுக்கும் வர வர தண்ணீர் கிடைப்பது அருகிவிட்டது. ரயில் போகிற நேரம் பார்த்து எந்த வேலை இருந்தாலும் ஈசாக்கும் சித்தியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வந்தது. அந்த இன்ஜின் டிரைவரிடம்தான் தண்ணீருக்காக எவ்வளவு கெஞ்ச வேண்டியிருக்கிறது. எஸ்தர் சித்தியிடம் பேசுகிற சாக்கில் டிரைவர்கள் கொஞ்ச நேரம் வாயாடி விட்டு கடைசியில் தண்ணீர் திறந்து விடுகிறார்கள். ஊரில் எல்லா மக்களும் இருந்த பொழுது இதற்கு போட்டியே இருந்தது. ஊரை விட்டு எல்லோரும் போனதில் இது ஒரு லாபம். 4-5 பேரை தவிர போட்டிக்கு ஆள் கிடையாது. அன்று இரவு எல்லோரும் அரைகுறையாக சாப்பிட்டு படுத்து விட்டார்கள். சின்னாமலம் எப்பொழுதோ மச்சில் போய் படுத்து கொண்டாள். டேவிட் வெகுநேரம் வரை திண்ணையில் இருந்து கொண்டிருந்தான். எஸ்தர் சித்தி அவனை எவ்வளவோ தடவை சாப்பிட கூப்பிட்டாள்.
எல்லாரையும் சாப்பாடு பண்ணி அனுப்பிவிட்டு அவனிடத்தில் வந்து முடிகள் அடர்ந்த அவன் கையை பிடித்து தூக்கி அவனை எழுந்திருக்க வைத்தாள். அவனை பின்னால் அடுப்படிக்கு கூட்டிக் கொண்டு போய் தட்டுக்கு முன்னால் உட்கார வைத்தாள். தலையை குனிந்தவாறே சாப்பிட மனமில்லாதவனாயிருந்தான். சித்தி டேவிடுடைய நாடியை தொட்டு தூக்கி நிறுத்திச் சொன்னாள். ஏய், சாப்பிடு டேய், உன் கோபமெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னாள். அப்படியே டேவிட் சித்தியின் ஸ்தனங்கள் அழுந்த அவளுடைய பரந்த தோளில் சாய்ந்து முகத்தை புதைத்து கொண்டான். சித்தி அவன் முதுகை சுற்றி அணைத்து அவனை தேற்றினாள். டேவிட் லேசாக அழுதான். சித்தியும் அவனை பார்த்து விசும்பினாள். இருவருமே அந்த நிலையிலும் அழுகையையும் விரும்பினார்கள். ஒருவர் மீது ஒருவருக்கு இதுவரையிலும் இல்லாத அபூர்வமான பிரேமையும் கருணையும் சுரந்தன. டேவிட் அழுவதில் நியாயம் இருந்தது. ஆனால் சித்தியும் அழுதாளே. அவள் டேவிடிடம் அத்தனை கடுமையாக நடந்து கொண்டதுக்காக வருத்தப்பட்டு தான் இவ்விதம் அழுகிறாளா? ஆனால் விஷயத்தை சொல்ல வேண்டும். எஸ்தருக்கு அவள் புருஷன் லாரன்ஸுடைய ஞாபகம் வந்தது. லாரன்ஸும் அவனை பற்றிய ஞாபகங்களும் இப்பொழுது எல்லோருக்குமே மிக பழைய விஷயம். யாருக்கும் இப்பொழுது லாரன்ஸின் முகம் கூட நினைவில் இல்லை. அவ்வளவாய் அவன் காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. 2 பேருக்குமே அப்பொழுது அதை விடவும் உயர்வான காரியம் ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் அன்று இரவு டேவிட் மச்சில் படுத்து நன்றாக நிம்மதியுடன் உறங்கினான். ஆனால் எஸ்தர் சித்தி உறங்கவில்லை. டேவிட் சாப்பிட்ட வெண்கல தாளத்தை கூட கழுவி எடுத்து வைக்கவில்லை. வெகுநேரம் வரை தனியே உட்கார்ந்து பல பழைய நாட்களை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாள். பின்னர் எப்பொழுதோ படுத்து உறங்கினாள். ரயில் தண்டவாளத்தில் என்ன இருக்கிறது? அவள் இந்த வீட்டின் மூத்த மருமகளாய் வந்த காலம் முதல் அவளுக்கு கிடைக்கிற ஓய்வான நேரங்களிலெல்லாம் புறவாசலில் இருந்து கொண்டு இந்த தண்டவாளத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். தண்டவாளம் போட்டிருந்த இடத்திலேயே அப்படியே தான் இருக்கிறது. அந்த தண்டவாளம் அவளுக்கு புதுசாக எவ்விதமான செய்தியையும் அறிவித்து விடவில்லை. சில சமயங்களில் அந்த தண்டவாளத்தில் மீதேறி ஆடுகள் மந்தையாக கடந்து போகும். அதிலும் குள்ளமான செம்மறி ஆடுகள் தண்டவாளத்தை கடக்கிறதை விட வெள்ளாடுகள் போகிறதையே அவளுக்கு பிடிக்கிறது. இரண்டுமே ஆட்டினம்தான். அவளுடைய வீட்டில் வெள்ளாட்டு மந்தை ஒன்று இருந்தது. இதற்காகத்தான் அவள் வெள்ளாடுகளை விரும்பினாளாக இருக்கும். இப்பொழுது அதுபோல் ஒரு வெள்ளாட்டு மந்தை அந்த தண்டவாளத்தை கடந்து மறுபுறம் போகாதா என்று இருந்தது. இப்பொழுது ஊரில் மந்தைதான் ஏது? மந்தை இருந்த வீடுகள் எல்லாமே காலியாக கிடக்கின்றன. சும்மா கிடக்கின்ற தண்டவாளத்தை பார்க்க பார்க்க தாங்க முடியாத கஷ்டத்தில் மனசு தவித்தது. இப்படி கஷ்டப்படுவதை விட அவள் உள்ளே போயிருக்கலாம். பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டபடியால் குழந்தைகள் எல்லாம் திண்ணையில் பாட்டியின் பக்கத்தில் கூடியிருந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. அங்கே போய் கொஞ்ச நேரம் குழந்தைகளோடு இருக்கலாம். ஆனால் அதில் அவளுக்கு இஷ்டமில்லை. ஒரு விதத்தில் இவ்விதமான அளவற்ற கஷ்டத்தை அனுபவிப்பதை அவள் உள்ளூர விரும்பினாள் என்றே சொல்ல வேண்டும். இவ்விதம் மனசை கஷ்டப்பட வைப்பது ஏதோ ஒரு வினோதமான சந்தோஷத்தை தந்தது. முன்னால் உள்ள மாட்டுத் தொழுவில் மாடுகள் இல்லை. இவ்வளவு கஷ்டத்திலும் மாடுகளை காப்பாற்ற வேண்டிய துரதிர்ஷ்டம். இத்தனை நாளும் உழைத்த அந்த 2 வாயில்லா ஜீவன்களையும் எங்கே விரட்டிவிட முடியும்? ஈசாக்குத்தான் தண்ணீர் கூட இல்லாத சாத்தாங்கோயில் விளைக்கு காய்ந்து போன புல்லையும் பயிர்களையும் மேய்கிறதுக்கு கொண்டு போயிருக்கிறான். ஈசாக்கு மட்டும் இல்லை என்றால் மாடுகள் என்ன கதியை அடைந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அத்தையையும் ஈசாக்கையும் ஊரில் விட்டுவிட்டு போக வேண்டுமாமே, அது எப்படி? இவள் அத்தை இவளிடம் அதிகம் பேசினதே கிடையாது. இதற்கு இவள் பிரியாமலம் ஒரு காரணமாக இருக்கும். யாரிடம்தான் அதிகம் பேசினாள்? அத்தையிடம் ஆழமான பணிவு உண்டு. இதை கற்றுத்தந்தது அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா, அப்பாவுடைய அம்மாவும் இவளுக்கு ஆச்சியான ஆலிஸ் ஆச்சியிடம் மிகவும் பணிவாக நடந்து கொள்வதை சிறுவயது முதலே பார்த்திருக்கிறாள். எவ்வளவோ விஷயங்கள் ஆச்சிக்கும் அம்மாவுக்கும் இடையே நடந்தன. எதிர்ப்போ சினுங்களோ இல்லாமல் அமைதியும் அன்பும் நிரம்பிய சந்தோஷமான பேச்சுக்களை இவள் நேரில் அறிவாள். எல்லாம் நேற்றோ முன்தினமோ நடந்தது போல மனசில் இருக்கிறது. ஆச்சிக்கு வியாதி வந்து படுத்துவிட்டால் அம்மாவின் குடும்ப ஜபத்தில் பெரும் பகுதியும் ஆச்சிக்கு வியாதி சொஸ்தப்பட வேண்டும் என்றே வேண்டுதலுடன் இருக்கும். அம்மா படிக்காத பெண். அம்மாவின் ஜபம் நினைக்க நினைக்க எல்லோருக்கும் அமைதியை தருவது. அந்த ஜபத்தை அம்மாவுக்கு யார் சொல்லித் தந்தார்கள் என்று தெரியவில்லை. அம்மாவே யோசித்து கற்றுக்கொண்டது அந்த ஜபம். சின்னஞ்சிறு வார்த்தைகள்,
பெரும்பாலும் வீட்டில் அன்றாடம் புழங்குகிற வார்த்தைகள். தினந்தோறும் அம்மா ஜெபம் செய்ய மாட்டாள். ஜெபம் செய்கிற நேரம் எப்பொழுது வரும் என்று இருக்கும். படிக்காத பெண்ணின் ஜெபம், அதனால்தான் பொய்யாக பண்ண தெரியவில்லை என்று மாமா அடிக்கடி சொல்லுவார். அம்மா தன் அத்தையை கனம் பண்ணினாள். பெரிய அமலத்துக்கும் இது அம்மாவின் வழியாக கிடைத்தது. அம்மாவைப் போலவே குடும்பத்தில் எல்லோரிடமும் பிரியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளூர பேராசை வைத்திருந்த பெண் அமலம். அமலம் என்று நேசிக்கிற உயரமான ஒரே ஆள் அவள் ஊரில் இருக்கிறான். அவள் ஊருக்கு கீழ் மேலாய் ஓடுகிற வாய்க்கால் உண்டு. வாய்க்காலிலிருந்தே ஊர் ஆரம்பமாகிறது. வாய்க்காலுக்கு அப்பாலும் கார் போகிற ரோடு வரை வெறும் தரையாக முட்செடிகள் அடர்ந்து கிடக்கின்றன. வாய்க்காலுக்கு அப்பால் ஊர் ஏன் வளரக்கூடாது என்று தெரியவில்லை. வாய்க்காலுக்கு அப்பால் ரோடு வரை ஊர் வளர யாருக்கும் விருப்பமில்லை. வாய்க்காலிலிருந்தே ஒவ்வொரு தெருவும் ஆரம்பமாகி முடிகின்றது. அமலத்துடைய வீடு இருக்கிற தெருவுக்கு பெயர் கோவில் தெரு. வெறும் சொரிமணல் உள்ள தெரு அது. அமலத்து வீட்டுக்கு வடக்கு வீடு நீளமான வீடு. இளநீல வர்ணத்தில் வீட்டின் சுவர்கள் இருக்கும். இந்த வீட்டில்தான் அமலமும் நேசித்து பேசி சிரிக்கிறவன் இருந்தான். அவனை அமலம் விரும்பினது வெறும் பேச்சுக்காக மட்டும் இல்லை. அவன் இங்கேயும் எப்போதாவது வருவான். ஏன் வந்தான் என்று சொல்ல முடியாது. வந்தவன் ஒரு தடவை கூட உட்காரக்கூட இல்லை. ஏன் வந்துவிட்டு ஓடுகிறான் என்று யாரும் காரணம் சொல்ல முடியாது. அமலமாவது அறிவாளா? இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறவன் உட்காரக்கூட விருப்பமின்றி வந்ததும் புறப்பட்டு திரும்பி போகிறானே, இதெல்லாம் யார் அறியக்கூடும்? அமலத்துக்கு தெரியாமல் இருக்குமா? இவ்வளவு மிருதுவான பெண்ணுக்கு எல்லாம் இருக்கிற வீட்டில் என்ன கஷ்டம் வந்தது? வீட்டில் யாரோடும் இணையாமல் தனியே இருந்து என்ன தேடுகிறாள்? யாரிடமும் சொல்லாத அவள் விருப்பமும் அவள் துக்கமும் தான் எவ்வளவு வினோதமானவை! அமலத்தின் மனசை அவள் புருஷனும் இவளுக்கு கொழுந்தனுமான டேவிடும் கூட அறியவில்லை. ஈசாக் காட்டிலிருந்து திரும்புகிற நேரமாகிவிட்டது. ஈசாக்குக்கு இப்பொழுது காட்டில் எந்த வேலையும் இல்லை. அவனுடைய உலகம் காடு என்பதை எஸ்தர் சித்தி மட்டும் எப்படியோ தெரிந்து வைத்திருந்தது. வெயிலும் வறட்சியும் நிரம்பிய காட்டுக்குள் அனுப்பி வந்தாள். காட்டை பார்க்காமல் இருந்தால் ஈசாக் செத்தே போவான் போல அவன் காட்டை பற்றி பேசாத நேரமே இல்லை. காடு மறைந்து கொண்டிருந்தது. விளைச்சலும் இரவை கிணறுகளில் மாடுகளின் கழுத்துச் சதங்கை சத்தமும் கண் முன்னாலேயே கொஞ்சம் காலமாய் மறைந்து விட்டன. ஊரில் எல்லோருக்கும் தேவையாக இருந்த காடுகள் இப்பொழுது ஒன்றுமே இல்லை. ஒரு வெள்ளை வெயில் விளைகளுக்குள் அடிக்கிறதென்று ஈசாக் சொல்லுகிறான். வெயிலின் நிறங்களை ஈசாக் நன்றாக அறிவான். மஞ்சள் வெயில் அடித்தால் நாளைக்கு மழை வரும் என்று அவன் சொன்னால் மழை வரும். கோடை காலத்து வெயிலின் நிறத்தையும் மழை காலத்து வெயிலினுடைய நிறத்தையும் பற்றி ஈசாக்குக்கு தெரியாத விஷயமில்லை. ஈசாக்கு விளைகளில் விளைகிற பயிர்களுக்காகவும் ஆடு மாடுகளுக்காகவுமே உலகத்தில் வாழ்ந்தான். ஆனாலும் ஈசாக்கு பிரியமான விளைகள் எல்லாம் மறைந்து கொண்டிருந்தன. கடைசியாக திட்டி விளைவில் மாட்டை விட்டு அழிக்கப் போன பொழுது ஈசாக்கு கஞ்சியை சாப்பிடாமல் தானே போனான். எவ்வளவு அழுதான் அன்றைக்கு! இத்தனைக்கும் அவன் பேரில் தப்பு ஒன்றும் இல்லை. தண்ணீரே இல்லாமல் தானே வெயிலில் காய்ந்து போன பயிர்களை அழிக்கத்தான் அவளை போகச் சொன்னாள் எஸ்தர் சித்தி. காய்ந்து போன பயிர்களை அழிக்கிறதில் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஆனாலும் கூட ஈசாக்கு எவ்வளவாய் அழுதான்! அவன் நிலம் கூட இல்லைதான் அது. இவ்வளவு அக்னியை உயரே இருந்து கொட்டுகிறது யார்? தண்ணீரும் இல்லாமல் சாப்பிட தேவையான உணவுப் பொருட்களும் கூட இல்லாத நாட்களில் பகல் நேரத்தை இரவு 7 மணி வரை அதிகப்படுத்தினது யார்? காற்று கூட ஒளிந்து கொள்ள இடம் தேடி கொண்டது. பகலில் அளவில்லாத வெளிச்சமும் இரவில் பார்த்தாலே மூர்ச்சை திணற வைக்கிற இருட்டும் கூடியிருந்தன. எஸ்தர் சித்தி ஒரு நாள் இரவு ஹரிக்கேன் விளக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த பொழுது சொன்னாள், இந்த மாதிரி மை இருட்டு இருக்கவே கூடாது. இது ஏன் இம்புட்டு இருட்டா போகுதுன்னு தெரியல. இது கெடுதிக்கு தான். நல்ல வேளையாக இந்த விஷயத்தை சித்தி சொன்ன பொழுது குழந்தைகள் எல்லாம் குறுக்கும் நெடுக்குமாய் படுத்து உறங்கி இருந்தனர். சின்னாமலத்துடைய கைக்குழந்தை மட்டும் பால் குடிக்கிறதுக்காக விழித்திருந்தது. சித்தி கூறிய விஷயத்தை உணர முடியாத அந்த குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகள். இது நடந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுது இந்த ராவிருட்டும் மேலும் பெருகிவிட்டது. நிலா காலத்தில் கூட இந்த மோசமான இருட்டு அழியவில்லை. ஊரில் ஆட்கள் நடமாட்டமே இல்லாதது வேறு இருட்டை மேலும் அதிகமாக்கிவிட்டது. வீடுகளில் ஆட்கள் இருந்தால் வீடுகள் அடைத்து கிடந்தாலும் திறந்து கிடந்தாலும் வெளிச்சம் தெருவில் வந்து கசிந்து கிடைக்காமல் போகாது.
எவ்வளவு அமாவாசை இருட்டாக இருந்தாலும் வீடுகளிலிருந்து கேட்கிற பேச்சு சத்தங்களும் நடமாட்டமும் இருட்டை அழித்துவிடும். இருட்டை அழிப்பது இதுபோல் ஒரு சிறிய விஷயமே. இருட்டை போக்கினது பஞ்சாயத்து போர்டில் நிறுத்தியிருந்த விளக்கு தூண்களோ 15 நாட்களுக்கு ஒரு தடவை வீசுகிற நிலா வெளிச்சமோ அல்ல. இருட்டை அழித்தது வீடுகளிலிருந்து கேட்ட பேச்சுக்குரல்களும் நடமாட்டங்களுமே. எல்லா வீடுகளிலும் வெளிச்சமே இல்லாமல் விளக்குகளை எல்லாம் பறித்து கொண்டிருந்தாலும் கூட வீடுகளில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் என்கிற சிறு விஷயமே இருட்டை விரட்ட போதுமானதாக இருந்தது. இருட்டு எப்பொழுதும் எஸ்தர் குடும்பத்திற்கு துயரம் தருகிறதாக இருந்ததில்லை. இப்பொழுது இருட்டு தருகிற துக்கத்தை வெயிலின் கொடுமையைப் போல தாங்க முடியவில்லை. வெயில் புழுக்கமும் எரிச்சலும் அளித்தது. வெயில் பகலின் துயரங்களை அதிகப்படுத்தியது. இருட்டோ வெயிலைப் போல எரிச்சலை தராமல் போனாலும் இன்னொரு காரியத்தை செய்தது. அதுதான் பயம். வெறும் இருட்டை கண்டு குழந்தைகள் பயப்படுகிறது போல பயமல்ல. யாரும் ஊரில் இல்லை என்பதை உறங்கக்கூட விடாமல் நடைவாசலுக்கு வெளியே நின்று பயமுறுத்தி கொண்டிருந்தது இருட்டு. இருட்டு கரிய பொருள். உயிரில்லாதது போல்தான் இத்தனை வருஷமும் இருந்தது. இந்த தடவை உயிர் பெற்றுவிட்டது வினோதந்தான். எஸ்தர் சித்தி வீட்டுக்கு வெளியே நின்று முணுமுணுத்து கொண்டிருந்தது. அது என்ன சொல்கிறது? இவ்வளவு கருப்பாக முகமே இல்லாதது எவ்விதம் பயமுறுத்துகிறது? ஆனால் உண்மையாக இவ்விதமே இருட்டு நடந்து கொண்டது தெளிவாக பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் முணுமுணுக்கிறது. என்னவென்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு கேட்கிறது. முக்கியமாக விவேகமும் அதிகாரமும் நிரம்பிய எஸ்தர் சித்திக்கு அது முணுமுணுப்பது கேட்கிறது. இருட்டு சொன்னதை கேட்டு தைரியம் நிரம்பிய எஸ்தர் சித்தியே பயந்தாள். இனி மீள முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. இருட்டின் வாசகங்கள் என்ன? மேலே ஓடுகளினால் கூரை வேயப்பட்டிருந்த வீடுதான் அது என்றாலும் பக்கத்து சுவர்கள் சுட்ட செங்கற்களினால் கட்டப்பட்டவை. சுவர்களுக்கு சுண்ணாம்பினால் பூசியிருந்தார்கள். நல்ல உறுதியான சுவர்கள்தான். இருட்டு பிளக்க முடியாத சுவர்கள். நம்பிக்கைக்குரிய இந்த சுவர்களை கூட பிளந்து விடுமா? எஸ்தர் சித்தி பயந்தாள். இருட்டு சொன்னது கொடுமையானது. நீயும் உனக்கு பிரியமானவர்களும் இங்கிருந்து போவதை தவிர வேறு வழி என்ன? இன்னும் மழைக்காக காத்திருந்து மடிவீர்களா? இதுதான் எஸ்தர் சித்திக்கு இருட்டு சொன்னது. இதை அது தினந்தோறும் இடைவிடாமல் முணுமுணுத்தது. பிடிவாதத்துடன் கூடிய உறுதி நிரம்பிய முணுமுணுப்பு. கண்களில் இமைகளை சுற்றி ஈரம் கசிந்து கொண்டிருந்தது பாட்டிக்கு. எஸ்தர் சித்தி வீட்டில் எல்லோரும் தூங்கியான பிறகு அடிக்கடி கைவிளக்கை தூக்கி கொண்டு வந்து பார்ப்பாள். அந்த வெளிச்சத்தில் அவள் கண்களின் ஈரத்திற்கு பின்னே அழியாத நம்பிக்கை இருக்கும். எவ்வளவோ வருஷங்களாக பார்த்து கொண்டே இருக்கிற கண்களுக்குள் இந்த நம்பிக்கை இருப்பது ஆச்சரியமே. கண்களுக்கு முதுமையே வராதா? இவ்வளவு தீவிரமாக நம்பிக்கை கொண்டு உறக்கமின்றி கூரையை பார்த்து கொண்டிருக்கிறவளை விட்டுவிட்டு போவதை தவிர வழி என்ன? ஈசாக் துணையாக இருப்பானா? அவனுக்கு தருகிறதற்கு கூட ஒன்றும் இல்லை என்பதையும் எதிர்பாராமல் உழைத்தான் என்றாலும் வீட்டை நிர்வகிப்பவளுக்கு இதுவும் ஒரு கௌரவ பிரச்சனைதான். கூரையில் பார்க்க என்னதான் இருக்கிறது? பயிர்களின் வளர்ச்சியை கூடவே இருந்த ஈசாக் அறிவது போல கூரை ஓலைகளை வெயிலிலும் மழையிலும் காற்றும் முதுமையடையச் செய்து இற்றுக்கொண்டிருப்பதை பாட்டி அறியாமலாயிருப்பாள்? கூரையின் எந்தெந்த இடத்தில் ஓலைகள் எப்பொழுது வெளுக்க ஆரம்பித்தன என்பது பாட்டிக்கு தெரியும். அன்றைக்கு ராத்திரி மறுபடியும் எல்லோரும் கூடினார்கள். இருந்தது கொஞ்சம் போல் கேப்பை மாவு மட்டிலுமே. காய்ந்து போன சில கருவேப்பிலை இலைகளும் கொஞ்சம் எண்ணெயும் கூட வீட்டில் இருந்தது பெரும் ஆச்சரியமான விஷயம். கேப்பை மாவிலிருந்து எஸ்தர் களி போல ஒரு பண்டம் கிளறி இருந்தாள். நெருப்புக்காக கஷ்டப்பட வேண்டி வரவில்லை. காய்ந்த சுள்ளிகளை இதற்காகவே ஈசாக்கு தயார் செய்து கொண்டு வந்து போட்டிருந்தான். கடைசி தீக்குச்சியை பற்ற வைத்த நாள் முதலாய் நெருப்பை அணையாமல் காத்து வருகிறார்கள். ஈசாக்கு மட்டும் காட்டிலிருந்து லேசான சுள்ளி விறகுகளை கொண்டு வந்து போடாமல் போயிருந்தால் இதுபோல் நெருப்பை பாதுகாத்து வைத்திருக்க முடியாது. நெருப்பு இல்லாமல் என்ன காரியம் நடக்கும்? இவ்வளவு விசுவாசமான ஊழியனை எவ்விதம் விட்டுவிட்டு போக முடியும்? பயிர்களை பாதுகாத்து வந்தான். கால்நடைகளை போஷித்தான். மழையிலும் புழுக்கத்திலும் புறவாசலில் கயிற்றுக்கட்டிலே போதும் என்று இருந்தான். பாட்டிக்காக ஈசாக்கை சாகவிட முடியுமா? இவளே சோறு போட்டு வளர்த்து விட்டாள். இவளே மார்பில் முடிகள் வளர்வதையும் மீசை முடிகள் முளைக்கிறதையும் பார்த்து வளர்த்தாள்.
இரவில் எத்தனை நாள் கயிற்றுக்கட்டிலுக்கு பக்கத்தில் வந்து ஓசைப்படாமல் நின்று கொண்டு ஈசாக் கிடந்து உறங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஈசாக்கிடம் என்ன இருக்கிறது? காட்டு வெயிலில் அலைந்த கருத்த முரட்டு தோலினால் முற்பட்ட உடம்பு தவிர வேறு என்ன வைத்திருக்கிறான் ஈசாக்கு? புறவாசல் மாட்டுத் தொழுவில் நின்று தன்னுடைய மோசமான வேர்வை நாற்றமடிக்கிற காக்கி ட்ரௌசரை மாற்றுகிற பொழுது எத்தனையோ தடவை சிறுவயது முதல் இன்று வரையிலும் முழு அம்மணமாய் ஈசாக்கை பார்த்திருக்கிறார்கள். இது தவிரவும் அந்த முரடனின் ஈரப்பசையே இல்லாத கண்களில் ஒரு வேடிக்கையான பாவனை ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஆடுகளையும் மாடுகளையும் பார்க்கிற பொழுது தெரிகிற பாவனை அல்ல. நன்றாக முற்றி வளர்ந்த பயிர்களுடனே நடந்து போகிற பொழுது கண்களில் மினுமினுக்கும் ஒளியும் இல்லை. எல்லா விதங்களிலும் வேறான ஓர் ஒளியை எஸ்தரை பார்க்கிற பொழுது அவனுடைய கண்கள் வெளியிடுகின்றன. யாருக்குமே பற்றாத சாப்பாட்டை தட்டுகளில் பரிமாறினாள் எஸ்தர் சித்தி. குழந்தைகளுக்கும் கூட போதாத சாப்பாடு. சின்னாமலம் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அது அவளுக்கு இயல்புதான். நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு போய்க்குங்க, புள்ளையையும் கூட்டிட்டு போங்க என்று பெரிய அமலத்தையும் சின்ன அமலத்தையும் பார்த்து கூறினாள். 2 பேரும் அதற்கு பதிலே சொல்லக்கூடாது என்கிறது போல் எஸ்தர் சித்தியின் குரல் இருந்தது. அவர்களும் பதிலே பேசவில்லை. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, மதுரையில் போய் கொத்த வேலை பார்ப்போம். மழை பெய்யும் தண்ணியும் எங்கனையாவது காலத்தை ஓட்ட வேண்டியது தானே. ஈசாக்கும் வரட்டும். இதற்கும் அகஸ்டினும் டேவிடும் ஒன்றும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து டேவிட் மட்டும் பேசினான். கை விரல்களில் கேப்பை களி பிசுபிசுத்திருந்ததை ஒவ்வொரு விரலாக வாய்க்குள் விட்டு சப்பியபடியே பேசினான். பாட்டி இருக்காளா? எஸ்தர் அவனை தீர்மானமாக பார்த்தாள். பிறகு பதிலே சொல்லவில்லை. படுக்கப் போகும்பொழுது கூட பதிலே சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு ராத்திரியில் சுமார் 1 மணிக்கு மேல் வறட்சியான காற்று வீச ஆரம்பித்தது. அப்பொழுது நடு வீட்டில் குழந்தைகளிடத்தில் படுத்திருந்த எஸ்தர் சித்தி எழுந்து போய் பாட்டியின் பக்கத்தில் போய் படுத்து கொண்டாள். அதிகாலையிலும் அந்த வறட்சியான காற்று வீசிக்கொண்டிருந்தது. அது குளிர்ந்தால் மழை வரும். அது குளிராது. குளிர்ந்து போக அக்காற்றுக்கும் விருப்பமில்லை. மெலிந்து போயிருந்த 2 காளை மாடுகளும் அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்தன. அதை அரைகுறையான தூக்கத்தில் புரண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் நன்றாக கேட்டிருக்க முடியும். அந்த மாடுகளின் பெருமூச்சை அதிக நேரம் கேட்க முடியாது. தாங்க முடியாத சோகத்தை எப்படியோ அந்த பெருமூச்சில் கலந்து அந்த மாடுகள் வெளியிட்டு கொண்டிருந்தன. அந்த காற்றாவது கொஞ்சம் மெதுவாக வீசியிருக்கலாம். புழுக்கத்தை வீசுகிற காற்றுக்கு இவ்வளவு வேகம் வேண்டாம். காய்ந்து கிடக்கிற மேல்காட்டிலிருந்து அந்த காற்று புறப்பட்டிருக்க வேண்டும். காட்டில் விழுந்து கிடக்கிற காய்ந்த மாட்டுச்சாணம், ஆட்டுப்பிழுக்கை ஆகியவற்றின் மனம் காற்றில் கலந்திருந்தது. மேல்காட்டில்தான் கடைசியாக இந்த வருஷம் அதிகம் மந்தை சேர்ந்திருந்தது. பாட்டியை கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு போகிறதற்கு பக்கத்து ஊரான குறும்பூரிலிருந்து ஒரு பழைய சவப்பெட்டியை மிகவும் சொல்பமான விலைக்கு ஈசாக்கே தலைச்சுமையாக வாங்கி கொண்டு வந்தான். அதற்குள் சாயந்தரமாகி விட்டிருந்தது. பாதிரியார் ஊரில் இல்லை என்று கோயில் குட்டியார் தன் பாளையஞ்செட்டி குளத்தூரிலிருந்து வந்திருந்தார். ஊரை விட்டு கிளம்புகிறதற்காக வென்று எஸ்தர் சேமித்து வைத்திருந்த பணத்தில் பாட்டியின் சாவு செலவுக்கும் கொஞ்சம் போய்விட்டது. யாரும் அழவே இல்லை. மாறாக பயந்து போயிருந்ததை அவர்களுடைய கலவரமான முகங்கள் காட்டின. கல்லறை தோட்டம் ஒன்றும் தொலைவில் இல்லை, பக்கத்தில்தான் இருந்தது. கோவில் தெருவிலும் நாடாக்கமர் தெருவிலும் இருந்த 2 வீட்டுக்காரர்கள் கொஞ்ச நேரம் வந்து இருந்துவிட்டு போய்விட்டார்கள். துக்க வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கின்ற பொறுப்பை அவ்வளவு லேசாக தட்டி கழித்து விட முடியும்தானா? எஸ்தர் சித்திக்கு மட்டும் பாட்டியின் ஈரம் நிரம்பிய கண்கள் கூரையை பார்த்து நிலைக்குத்தி நின்றது அடிக்கடி ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருந்தது. வெகு காலம் வரை அந்த கண்களை அவள் மறக்காமல் இருந்தாள். முற்றும்.